ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மதீனா தேசம் சென்றதற்கு பிறகு அவர்கள் முதலாக செய்த வேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்புகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தின் இருதயமாக, இஸ்லாமிய சமுதாயத்தின் அச்சாணியாக, இஸ்லாமிய சமுதாயத்தின் உயிர் நாடியாக மஸ்ஜித் செயற்பட்டு கொண்டிருப்பதை மானசீக ரீதியாக இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அன்று அந்த மதீனா தேசத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த மஸ்ஜித் அன்றைய காலத்திலே ஒரு கல்வி நிலையமாக இருந்தது. அஸ்ஹாபு சுஃபாக்கள் எனப்படுகின்ற திண்ணை தோழர்கள் தனது 24 மணித்தியாலத்தையும் செலவழித்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு வதிவிட பல்கலைக்கழகமாக அந்த மஸ்ஜித் அங்கே அமைந்திருந்தது. அதே போன்று அந்த மஸ்ஜித் முற்ற வெளியிலே இராணுவ ரீதியான பயிற்சிகள் அந்த சஹாபாக்களுக்கு வழங்கப்பட்டன. அவர்கள் எதிரிகள் தன்னுடைய தேசத்தை தாக்குவதற்காக வருகின்ற பொழுது அதனை எதிர்கொள்கின்ற ஆளுமைகளாக, வீரர்களாக அங்கே தயார்படுத்தப்பட்டார்கள். அதே போன்று சமூக பிரச்சனைகளை பற்றிய ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கப்படுகின்ற சமூக நீதிமன்றங்களாக அந்த மஸ்ஜித் தொழிற்பட்டது. இதை நாங்கள் மஸ்ஜித் நபவியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஜகாத்துக்களை அங்கே சேகரித்து அவற்றை உரிய நபர்களுக்கு வழங்குகின்ற சமுதாயத்தினுடைய பொருளாதார மையப்புள்ளியாகவும் அந்த மஸ்ஜித் நபவி தொழிற்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதே போன்று அந்த மஸ்ஜித் அந்த சமுதாயத்தின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற ஒரு பிரதான இடமாகவும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். எனவே அன்றைய காலத்திலே மஸ்ஜிதுகள் சமுதாயத்தின் மத்திய நிலையமாக, சமுதாய விவகாரங்களை ஆராய்கின்ற கேந்திர நிலையமாக, சமுதாய பிரச்சனைகள் பற்றி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குகின்ற நீதிமன்றங்களாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய மஸ்ஜிதுகள் உயிர் பெற வேண்டும். இன்றைய மஸ்ஜிதுகள் தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாய ரீதியிலான பிரச்சனைகள் பற்றி அலசி ஆராய வேண்டும். தன்னுடைய மஸ்ஜிதுகள் இன்றைய சூழ்நிலையிலே மஸ்ஜிதுகள் என்பது ஆன்மீக ரீதியிலான ஒரு சில வணக்கங்களோடும் தொழுகைகளோடும் நிக்காஹ் வைபவங்களோடும் மரண சடங்குகளோடும் தன்னை சுருக்கிக் கொள்கின்ற ஒரு நடைமுறை இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கலாம். அன்றைய வரலாற்றிலே அந்த மஸ்ஜித் நபவி பெற்றிருந்த அந்த இடத்தை இன்று சோபிலிருந்து காணப்படுகின்ற இந்த மஸ்ஜிதுகள் மேல் உருவாக்கம் செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த மஸ்ஜிதுகள் உயிர்ப்போடு தொழிற்பட்ட காலமெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயம் உயிர்ப்போடு இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றை ஆராய்கின்ற பொழுது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம் இஸ்பெயினிலே காணப்பட்ட குர்துபா மஸ்ஜிதிலே ஒரு தனியான மருத்துவ ஒரு வசதி கொண்ட ஒரு மருத்துவ சாலை இருந்ததாக வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். பகதாதிலே காணப்பட்ட ஜாமியு மன்சூரிலே கலீஃபுல் பகதாத் எனப்படுகின்ற மிகப்பெரிய அறிஞர் கல்வி போதனைகள் நிகழ்த்தியதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று எகிப்திலே காணப்பட்ட ஜாமியு அம்ர் இப்னு நாஸிலே 40 அறிவு வட்டங்கள் காணப்பட்டதாக பார்க்கலாம். மிகப்பெரும் அறிஞர்களான இமாம் ஷாஃபி, இமாம் தபரி போன்றவர்கள் அந்த மஸ்ஜிதிலே கல்வி போதனைகள் செய்ததாக வரலாற்றிலே பார்க்கலாம். இன்று சமகாலத்திலே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சர்வதேச பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஜாமியத்துல் அஸ்கர் எனப்படுகின்ற அந்த பல்கலைக்கழகம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ஜும்மா பள்ளியாக இருந்து பல்கலைக்கழகமாக மாறியது. அதே போன்று டியூனிசியாவில் இருக்கக்கூடிய ஜெய்தூனா எனப்படுகின்ற பல்கலைக்கழகம் ஒரு ஜும்மா பள்ளியாக இருந்து பல்கலைக்கழகமாக மாறியது என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய மஸ்ஜிதுகள் தன்னுடைய சமூக ரீதியிலான செயற்பாடுகளை விரிவாக்கம் செய்வது பற்றி சிந்திக்க வேண்டும். அன்றைய மஸ்ஜிதுகள் பெற்றிருந்த சமூக வகிபாகங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். மஸ்ஜித் மைய செயற்பாடுகள் இன்றைய காலத்தின் கட்டாய தேவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுகள் மீது மனிதர்களுக்கும் சமூகங்களுக்கும் நன்மதிப்பும் கண்ணியமும் கௌரவம் இருக்கிறது. இந்த நன்மதிப்பையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்களாக மஸ்ஜித் பரிபாலன சபையினர் மாறிக்கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் ஏற்படுகின்ற இன்று முஸ்லிம் சமுதாயத்தை மிகப்பெரிய ரீதி அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக மஸ்ஜிதுகள் தொழிற்பட வேண்டும். இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிகரித்து வருகின்ற தலாக், குடும்ப விவகாரத்து சம்பந்தமாக முஸ்லிம்களை விழிப்பூட்டுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை பள்ளி வாயில்களிலே மேற்கொள்ள வேண்டும். ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் கோர்ஸுகள், போஸ்ட் மெரிட்டல் கவுன்சிலிங் கோர்ஸுகள் சம்பந்தமாக மஸ்ஜிதுகள் சிந்திக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னரான உளவல துணை, திருமணத்துக்கு பின்னரான உளவல துணை என்பது பற்றிய நடவடிக்கைகளை, அந்த கருத்தரங்குகளை ஒழுங்கு செய்கின்ற முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும். வட்டியில்லா கடன் திட்டங்களை அமுல்படுத்துவதற்குரிய பொறிமுறைகள் சம்பந்தமாக மஸ்ஜிதுகள் சிந்திக்க வேண்டும். ஏழை எளிய மாணவர்களுக்கான இலகு தவணை ரீதியிலான புலமை பரிசில் திட்டங்களை வழங்குவது பற்றி சிந்திக்க வேண்டும். அதே போன்று இளைஞர்களை மஸ்ஜிதுகளோடு தொடர்புபடுத்துகின்ற பரந்துபட்ட ஒரு வேலை திட்டம் சம்பந்தமாக மஸ்ஜிதுகள் சிந்திக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் தங்களை பெருப்பித்துக் கொள்ள வேண்டும். பௌதிக ரீதியாக தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். குளிரூட்டப்பட்ட மஸ்ஜிதாக தன்னுடைய மஸ்ஜிதை மாற்ற வேண்டும். அடிக்கடி வர்ண பூச்சிகளினால் அலங்கரிக்க வேண்டும்.
மார்பிள் பதிக்க வேண்டும், ஹவுல்களை உடைத்து கட்ட வேண்டும் என்கின்ற அந்த பௌதீக ரீதியிலான வளத்தை பற்றி தன்னுடைய வளத்தை பற்றி சிந்திக்காமல் இந்த சமுதாயத்தை எப்படி வளப்படுத்தலாம், இந்த சமுதாயத்தை மைய ரீதியிலான செயற்பாடுகளை எப்படி நிர்வகிக்கலாம், இந்த சமுதாயத்தை எப்படி ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய சிந்தனைகளை பரவலாக்கம் செய்ய வேண்டிய தேவை இன்றைய மஸ்ஜிதுகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைய மஸ்ஜித் நபவி பெற்ற அந்த சமூக வகிபாகத்தை உரிய முறையில் அறிந்து கொள்கின்ற பொழுது இதனை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும்.